ஆர்த்தி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம சாக்லேட் குவே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு பசியறதுக்கு நான் இந்த மாரி ஒரு மங்குல வந்து 2 கப் மாவு போட்டுக்க போறேன். இதுல ஓகே 2 கப் மாவு நான் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். ஆறின தண்ணியில் ஈட்ஸ், அதாவது ஈட் சுகர், இந்த ஈட் சுகர் இருக்குல்ல, இதை வந்து ஈபு ரொட்டின்வாங்க. இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன், இந்த கரண்டியில் வந்து 1 ஸ்பூன் போட்டு, இதே கரண்டியில் 1 ஸ்பூன் சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் நம்ம வச்சுருந்தா இந்தமாரி நம்ம ஈட்ஸ் வந்து ஆக்டிஃபாகி இருக்கும். இது வந்து புளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தமாரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மாவு வந்து 2 கப் போட்டிருக்கேன் மாவு. இப்போ இதில் வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவுக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதில் வந்து நான் பட்டருங்க, இந்த பிராண்ட் பட்டர் நான் வாங்கியிருக்கேன், மெஜரின். 2 ஸ்பூன், 2 கப்புக்கு 2 ஸ்பூன் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது. இப்போ இதில் பேக்கிங் சோடா அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக தான், இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ட்ரையாக இருக்கிறதுனா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா இப்படி எல்லா இடத்துலையும், அதாவது அந்த உப்பு பட்ரு இதெல்லாம், பட்ரு வந்து நம்ம கையில் இப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ நல்லா இதாகும், எல்லா இடத்துக்கும் ஒன்றா கலக்கிற மாரி இதாகிடணும். இப்போ இந்த ஈட்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, இந்த ஈட்ஸ் தண்ணி இதை வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த கிளாஸே கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ அந்த 1 கிளாஸ் தண்ணியிலே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிசைவோம். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்க்கணும், ஆனால் இப்போதைக்கு தண்ணி தேவைதான். முதல்ல அந்த ஈஸ்ட் தண்ணியிலேயே நம்ம சேர்த்து பிசைஞ்சிப்போம். ஓகே, இப்போ இந்த கிளாஸ்லேயே வந்து நான் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி கலந்து இது பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கை வச்சு நான் இந்த கிளாஸில் ஒட்டிகிட்டு இருக்க ஈட்ஸ் எல்லாம் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த தண்ணியே சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மாவு இந்தமாரி ஒரு சாஃப்ட் டோவாக நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். இப்போ இது ஒரு பால் மாரி, இந்தமாரி ஒரு பால் மாரி இது பண்ணிவிட்டு, இதை வந்து ஒரு மூடாங்கி போட்டு, இல்லை ஒரு க்ளீனான ஒரு துணியை போட்டு இதை மாவு வந்து ரேஸ் ஆக விடணும், அதை உப்பி வர விடணும். ஏறத்தாழ வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் இந்த மாவை வந்து நம்ம உப்பி வர வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மாவு உப்பி வந்தால் திருப்பி இன்னொரு வாட்டி பிசைஞ்சிட்டு
சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு அடுத்து நான் 1 மணி நேரம் கழித்து நான் திருப்பி காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஊற வச்ச மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா புசு புசுன்னு ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு வாட்டி வந்து நம்ம பிசைஞ்சிப்போம். இந்த மாதிரி எடுத்துட்டு kita besar. ஓகே, இப்போ எல்லாம் இந்த மாரி பிடிச்சாச்சு. ஓகே, இது வந்து முதல்ல நம்ம ரெடி பண்ணணும். அப்புறம் அதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சு ஒரு 45 நிமிஷம் வந்து நம்ம வந்து இதை வந்து இந்தமாரி நல்லா ஊற வச்சுருக்கோம். இந்தமாரி நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கணும். அப்புறம் இன்றைக்கி நான் வந்து இந்த குக்கிங் சாக்லேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பு தட்டி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு நான் ஸ்லோவாக வச்சுட்டேன். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து இந்த குவையை எப்படி செய்யுதுன்னு நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல இப்போ நான் இந்த மொத்தம் வந்து 5 இதுதான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாராக இருக்கிறது வந்து 5 மட்டும் கட் பண்ணிக்கிட்டா போதும். இந்த மாதிரி நான் கட் இது வந்து கொஞ்சம் ஃப்ரீஸில் வச்சு எடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து வேக சரியாக மில்ட் ஆகி வரத்துக்கு சரியாக இருக்கும். வெளியே வச்சு நம்ம குவைக்குள்ளே வச்சு பொரிச்சோம்னா உருகி ஒரேடியாக வெளியே வந்துடும். இப்போதைக்கு இது மட்டும் போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்தமாரி கொஞ்சம் நடுவில் இதுமாரி இது பண்ணிக்கிட்டு உள்ளே சாக்லேட் வச்சு இப்படி மூடிக்கலாம். இப்போ இந்த வெடுப்பெல்லாம் நல்லா மடிச்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு உருண்டையே செஞ்சுக்கலாம். பண்ணிட்டு இந்த சாக்லேட் வச்சு இப்படி மூடி இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இது நல்லா ஊறி உப்பி வந்துடுச்சு. அதனால தான் இந்தமாரி நம்மளால் இழுக்க முடியுது. பீட்ஸ் போட்டோன்னே
நல்லா இப்படி உருட்டிட்டு அப்புறம் நடுவில் ஒரு இது பண்ணிவிட்டு சாக்லேட் எடுத்து உடுக்க வச்சுட்டு இது இப்படி ஃபால் பண்ணிக்கலாம். சாக்லேட் வந்து நம்ம நடுவில் தான் இருக்கணும், நம்ம பார்த்துக்கணும். ஓரத்தில் இருந்தால் பொரிக்கிறப்ப வெளியே வந்துடும். வச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 4 மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இடம் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும், அதுக்கு இடையில இன்னும் ஒன்று செஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மாவு எடுத்து இப்படி நீட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி உருட்டிட்டு அப்புறம் இந்தமாரி இது பண்ணிவிட்டு முள்ளுக்கு சாக்லேட் வச்சு மடிச்சுக்கலாம். இப்போ அடுத்து சாக்லேட் வெட்டிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்ட் பண்ண உருண்டெல்லாம் இருக்குது. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் லேசாக சூடு ஏறணும். அடுப்பு ஒரேடியாக ஆயிலில் வச்சு போட்டிங்கன்னா முள்ளுக்கு இருக்கிற மாவு வந்து வேவாது. அடுப்பை நான் வந்து கொஞ்சம் முருவாக வச்சுக்கிட்டேன். இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டையாக எடுத்து நான் உள்ளுக்கு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 4 பொரிச்சு எடுத்துக்கலாம். பெருசாகவும் வேகிறப்ப பெருசாகவும் கொஞ்சம் நான் இடம் உப்பு விட்டு தள்ளி விட்டுக்கிறேன். இருக்கா கொஞ்சம் எட்ட நின்றுக்கோமா. இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். கீழே கொஞ்சம் கலர் மாறிட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டோம்னா சரியா இருக்கும். அது வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நின்றுக்கிறோம். அடுப்பு வந்து முதுவாக வச்சு தான் பொரிக்கணும். உள்ளுக்கு இருக்கிற மாவு இல்லைன்னா வேவாது. எவ்வளோ நேரத்தில்மா திருப்பி வைக்கணும், திருப்பி போடணும்? கீழே வந்து ஒரு லேசான தங்க கலருக்கு வந்துட்டோன்னே நம்ம திருப்பி போடலாம்க்கா. இன்னும் கொஞ்சம் இதாகணும். இது வந்து இந்த சட்டியோட சரிசமமாக ஒரு சட்டி இருக்கும்ல, அதில் செஞ்சால் இன்னும் நல்லா கரெக்டாக வந்து ரவுண்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்க, இந்த கலருக்கு வந்தோடனே திருப்பிக்கிறேன் நான். இப்போ அந்த பக்கமும் இதே மாரி நேரத்துக்கு வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். ஏன்னா உள்ளுக்கு இருக்க மாவு வந்து நமக்கு வேகணும். சாக்லேட் கரெக்டாக நடுவில் இருந்தால் தான் இந்தமாரி மாவில் வந்து சாக்லேட் எண்ணெயில் வந்து சாக்லேட் கலக்காமல் இருக்கும். இல்லைன்னா சாக்லேட் உருகி எண்ணெயில் கலந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ இது கலருக்கு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த சாக்லேட் வந்து நடுவில் தான் இருக்கணும்னு உறுதி பண்ணிக்கிட்டு தான் நம்ம போடணும். இப்போ இது பொரியட்டும். இது பொரியறப்ப எவ்வளோ நேரம் கொடுத்தோமோ அதே நேரம் தான். கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். பாருங்க எண்ணெயில் போட்டு பெருசாகுது பாருங்க. ஓகே, இப்போ திருப்பிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அடுப்பை ஸ்டாப் பண்ணிட்டு இதையும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் சாக்லேட் குவேவே பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். சூடாக தான் இருக்கு. இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன். இந்த மாரி சாக்லேட் வந்து வெந்து இப்படி இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண சாக்லேட் குவேவை பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். சுட சுட சாப்பிடலாம். அடுத்து இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.